நான் சொல்லிட்டேன், மகளே, உன் பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு நீ நினைக்கிறியா? உன் போராட்டங்கள் தலைக்கு மிஞ்சி போயிடுச்சு நீ நினைக்கிறியா? நோ நோ நோ, நான் சொல்றேன், இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும், உன்னோடு கூட பிறந்தவர்கள் உன்னை எதிர்த்து நின்றாலும், நான் சொல்றேன், ஒருவர் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார், ஒருவர் உன்னை ஏந்தி கொண்டிருக்கிறார், ஒருவர் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார். அதை இன்னைக்கு நேத்து அவர் செய்யல. நீ தாயின் கருவில் உருவான நாள் முதல் ஒருவர் உன்னை தொடர்ந்து ஏந்தி கொண்டே இருந்ததுனாலதான், உன்னை சுமந்து கொண்டே இருந்ததுனாலதான், உன்னை காத்துக்கொண்டே இருந்ததுனாலதான் நீ இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கிற. அந்த ஆண்டவர் இப்போ உன்னை பார்த்து சொல்றாரு, நான் இன்னமும் உன்னை தாங்குவேன், நான் இன்னமும் உன்னை ஏந்துவேன், நான் இன்னமும் உன்னை சுமப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்ட திடமனதா இரு, பலம் கொண்ட திடமனதா இரு, பலம் கொண்ட திடமனதா இரு. நான் உன்னை கொண்டு உனக்கென்று செய்கிற காரியங்கள் அது பயங்கரமானதாய், பயங்கரமானதாய், பயங்கரமானதாய். சிலதை நீ சந்திச்ச நினைக்கிறீங்கள, நான் உன்னை சந்திக்க வச்சேன்றா. சில பாதைகளை நான் உன்னை சந்திக்க வைத்தேன், நீயா வரல, நான் தான் உன்னை நயங்காட்டி இங்க கொண்டு வந்தேன். இந்த வனாந்தரத்தில் நீ வரல, நான் உன்னை நயங்காட்டி கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, உன்னை நயங்காட்டி இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தது கர்த்தர். ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்தீங்க. வனாந்தரம் என்ன என்பதை காண்பிப்பதற்கல்ல, உன் நேசர் யார் என்பதை காண்பிப்பதற்காக. வனாந்திரம் என்ன என்பதை காண்பிப்பதற்கல்ல, இந்த வனாந்திரத்தில் உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை காண்பிப்பதற்காக.